மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2வது கட்ட செயல்பாடுகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மதுரை, தூத்துக்குடி, நாகை, வேலூர் உள்ளிட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகளும் இதில் பங்கேற்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்களின் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான ரூபாய் 14 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. 2007 முதல் 2010 ஆண்டு வரை விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுக்கப்பட்டதால் தமிழக அரசுக்கு 28 கோடியே 36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அப்போது சுரங்கத்துறை அமைச்சராக இருந்த தற்போதைய கல்வித்துறை மந்திரி பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பண மோசடி நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து தனியே விசாரணை நடத்தி வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக பொன்முடி மற்றும் அவரது மகன் வீடுகளில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்நிலையில் செம்மண் குவாரி தொடர்பான பண மோசடி வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு சொந்தமான 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. டில்லியில் நேற்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த ஆண்டு 2 முறை புயல் தாக்கிய நிலையில் வெள்ள நிதியை வழங்காமல் பாஜக அரசு ஏமாற்றி இருக்கிறது. தங்கள் சறுக்கலுக்கான காரணத்தை உணர்ந்து பாஜக அரசு திருந்தி இருக்கும் என நினைத்தேன். ஆனால் ஏமாற்றமே. மத்திய பாஜக ஆட்சியில் நாற்காலியின் கால்களாக உள்ள மாநிலங்களுக்கு மட்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி பாரபட்சம் காட்டியுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களோட திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டு காலமா எத்தகைய முற்போக்கு மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம அரசோட திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக கிடைக்குது. அதனால தான் திமுகவுக்கு வெற்றி மேல வெற்றி குவியுது. நாள்தோறும் திட்டங்கள், மக்கள் மனந்தோறும் மகிழ்ச்சி, இதுதான் நம்ம அரசோட எண்ணம். இப்படிப்பட்ட நம்மோட எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். டெல்லியில் நேற்று பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இண்டி கூட்டணி முதல்வர்கள் பங்கேற்கவில்லை. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்று கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் வெளிநடப்பு செய்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய அவர், நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டியது. பாரதிய ஜனதா மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி முதல்வர்கள் 10 முதல் 20 நிமிடம் வரை பேசினார்கள். சந்திரபாபு நாயுடு 20 நிமிடங்கள் வரை பேசினார். அசாம், கோவா, சத்தீஸ்கர் மாநில முதல் மந்திரிகள் 10 முதல் 12 நிமிடங்கள் வரை பேசினார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளித்த மத்திய அரசு எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை. எதிர்கட்சிகளை சேர்ந்த முதல் மந்திரிகளில் நான் மட்டுமே பங்கேற்றேன். ஆனாலும் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்னிடம் பாரபட்சம் காட்டினார்கள். வெறும் 5 நிமிடம் மட்டும் எனக்கு பேச வாய்ப்பளித்தனர். 5 நிமிடத்துக்கு மேல் பேசிய போது மைக்கை ஆஃப் செய்தனர். எதற்கு என்னை தடுக்கிறீர்கள்? ஏன் பாரபட்சம் காட்டுகிறீர்கள்? இது நியாயமற்றது என்று கூறினேன் என தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் உரையை நாங்கள் கேட்டோம். ஒவ்வொரு முதல்வருக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது. அது திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மைக் அணைக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி கூறுவது முற்றிலும் தவறு என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முதல்வரும் பேசுவதற்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டது என்றும் மைக் அணைக்கப்பட்டதாக மம்தா கூறியது துரதிருஷ்டவசமானது. அது உண்மை இல்லை. மறுபடியும் பொய்யை அடிப்படையாக கொண்ட கதையை உருவாக்குவதை விட அவர் உண்மை பேச வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அக்னிபத் திட்டத்தை ரத்து செய்வோம் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார்.
சமூக வலைதளத்தில் அகிலேஷ் யாதவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய கால ராணுவ ஆள்சேர்ப்பு அக்னிபத் திட்டத்தை 24 மணி நேரத்தில் ரத்து செய்வோம். மீண்டும் பழைய முறையில் ஆட்சேர்ப்பு நடைபெறும் என்று கூறியுள்ளார். மத்திய அரசு அக்னிபாத் திட்டத்தில் பணிபுரியும் ராணுவ வீரர்களுக்கு சலுகைகள் அறிவித்துள்ள நிலையில் அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வோம் என அகிலேஷ் கூறியுள்ளது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டம் டில்லியில் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடந்தது. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதையும் திட்டங்களை வழங்குவதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டு இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக மற்றும் அக்கூட்டணி கட்சி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே ஒவ்வொரு இந்தியரின் நோக்கமாக உள்ளது. இந்த இலக்கை நிறைவேற்ற மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள ஒவ்வொரு மாநில அரசும் முக்கிய பங்காற்றலாம். நாம் சரியான திசையில் செல்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் தொற்று நோயை தோற்கடித்தோம். நமது மக்கள் முழு உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் உள்ளனர். மாநிலங்களுடன் இணைந்து முயற்சி செய்து 2047இல் வளர்ந்த பாரதம் என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவோம். வளர்ந்த மாநிலங்கள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும். இளைஞர்கள் நிறைந்த நாடு இந்தியா. நமது பணியாளர்கள் திறன் காரணமாக இந்தியா உலகத்திற்கு பெரிய ஈர்ப்பாக உள்ளது. நமது இளைஞர்கள் திறமையான மற்றும் வேலைவாய்ப்புள்ள பணியாளர்களாக மாற்றுவதை நாம் இலக்காக கொள்ள வேண்டும். திறன், ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு மற்றும் வேலை சார்ந்த அறிவு ஆகியவை வளர்ந்த இந்தியாவுக்கு முக்கியம் என்று பேசினார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், மொபைல், எலக்ட்ரிக் வாகனங்கள் உள்ளிட்ட மின்பொருட்களின் பேட்டரிகளில் உபயோகப்படுத்தப்படும் லித்தியம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள 2 மாவட்டங்களில் அதிக அளவிலான படிமங்களாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அணுசக்தி துறையின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கான அணு கனிமங்கள் இயக்குநரகம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாண்டியா மற்றும் யாத்கிரி ஆகிய 2 மாவட்டங்களில் அதிக அளவிலான லித்தியம் படிமங்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளது. இதன்படி மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மர்லாகல்லா பகுதியில் உள்ள 1600 டன் லித்தியம் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல் யாத்கிரி மாவட்டத்தில் உள்ள லித்தியம் படிமங்களின் அளவு குறித்து ஆய்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. மேலும் சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பா மாவட்டத்தின் சில பகுதிகளில் லித்தியம் படிமங்களை கண்டறிவதற்கான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. அதே சமயம் ராஜஸ்தான், பீகார், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் லித்தியம் படிமங்கள் இருப்பதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். சுற்றுலா செல்வதற்கு ஆபத்தான நகரங்கள் குறித்து ஃபோர்ப்ஸ் இதழ் 3 நகரங்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளது. அது பாகிஸ்தானின் கராச்சி 2வது இடத்தில் உள்ளது. குற்ற செயல்கள், வன்முறை, பயங்கரவாத அச்சுறுத்தல், இயற்கை பேரிடர்கள், பொருளாதார சீர்குலைவு ஆகியவற்றால் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து ஆபத்தான 3 நகரங்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது. 100 புள்ளிகள் அடிப்படையாக வைத்து வெளியிட்ட பட்டியலில் வெனிசுலாவின் கராகஸ் நகரம் முதலிடத்தில் உள்ளது. இந்த நகர் 100 புள்ளிகளை பெற்றுள்ளது. 93.12 புள்ளிகளுடன் கராச்சி நகரம் 2வது இடத்தில் உள்ளது. 3வது இடத்தில் மியான்மர் தலைநகர் யாங்கூன் 91.67 புள்ளிகளுடன் உள்ளது. கராச்சி செல்பவர்கள் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகம் கூறியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாகர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 44 பேர் பங்கேற்ற தகுதி சுற்று போட்டியில் 580 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இன்று மாலை இறுதி சுற்று நடக்கிறது.